10/7/2026 ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆனி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று ஏகாதசி காலை 2:07 வரை. பரணி நட்சத்திரம் காலை 10:07 வரை. இன்று கார்த்திகை விரதம், சர்வ ஏகாதசி. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் MGR யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேசராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிம்மதியான நாள். மன நிம்மதி தாங்க முக்கியம். இன்றைக்கி அது உங்களுக்கு கிடைக்க போகிற நாள். காரணம் உழைப்புக்கேற்ற ஊதியம் வரலையே வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது, இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையில் மாட்டிட்டோமே, என்ன உலகம், யார்கிட்ட போனாலும் உதவி கேட்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு மனக்குழப்பமான நிலையிலிருந்து இன்றைக்கி நீங்கள் மாறுபடுவீங்க. பல பேர்த்துக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வளர்ச்சியை அடையக்கூடிய, அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு உன்னதமான நாள் தான் இன்று. நீங்கள் எப்பவுமே இலகிய மனம் படைச்சதுனால கடவுள் உங்கள் மேலே கண் வச்சுட்டாரு. கடவுளுடைய கடைக்கண் பார்வை உங்கள் மேலே பட்டுருச்சு. அது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். ஏன்னா குழந்தைங்க எப்போயுமே பார்த்திங்கன்னா மேசராசிக்கு ரொம்ப புத்திசாலியாக பிறந்துருவாங்க. அதுதான் பிரச்சனையே. ஏன்னா அதை சமாளிக்கக்கூடிய வல்லமை உங்கள்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி குழந்தைங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். மற்றவங்க மத்தியில் நீங்கள் பொறாமப்படுற அளவுக்கு வாழக்கூடிய ஒரு வல்லமை உருவாக்கக்கூடிய நாள் தான் இன்று. போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வு இன்றைக்கி உங்களுக்கு வந்துடும். அது பல பேர்த்துக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுவீங்க. 5ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியனாக வரனால எது சொன்னாலும் சுரீர்னு கோபம் வரும். ஆனால் அடுத்த செகண்டு அப்படி சந்திரனாக மாறிடுவீங்க, நிலவு போல் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நாள் தான் இன்று. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 3, 4, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், ஊதா. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயக பெருமான். ரிஷபராசி நேயர்களே, இன்று கண் போன போக்கிலே கால் போகலாமா, போகக்கூடாதுன்னு உறுதி எடுக்கின்ற நாள் தான் இன்று. எப்போவுமே பார்த்தீங்களா மனம் போன போக்கிலே போகலாமா, இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திச்சு தான் எந்த முடிவும் எடுப்பீங்க. எப்போவுமே நீங்கள் பாட்டுக்கு ஒரு விஷயத்தை அப்படியே செஞ்சு போயிட்டே இருப்பாங்க சில பேர். ஆனால் நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வித்வான். எதுலேயுமே ஒரு நுணுக்கம் இருக்கும். எதுலேயுமே ஒரு உள்ளு அறிவு இருக்கும், நுண்ணறிவு இருக்கும். அந்த அறிவை இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்துவீங்க. அதில் பல பேர் அதில் நன்மை அடைவாங்க. இதில் உறவினர்களும் நன்மை அடைவாங்க. நீங்கள் யார் எதிரி யார் நண்பன்றலாம் பார்க்க மாட்டீங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கின்ற ஒரு நன்னாள் இன்றைக்கு. உங்களுடைய அறிவுக்கு தகுந்த பாராட்டு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாடு போக முடியலையன்றவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ரிஷபராசிக்கு எல்லா விதத்திலையும் ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 5, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, பச்சை. வணங்கக்கூடிய தெய்வம் நரசிம்மர். மிதுனராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு பல வழிகளில் பல விதத்தில் தனவரவு உண்டாகும். காரணம் தனகாரகன் தனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறனால உங்கள் குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள் சேமித்து வச்சுப்பீங்க. அது ஒரு பெரிய பூர்வ புண்ணியம். எல்லாரும் எதை நோக்கி ஓடுகின்றோம், இன்றைக்கி வயிறார ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே இப்போ உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பல பேர்த்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி ஏற்படுத்திப்பீங்க. ஏன்னா மிதுன ராசின்னு சொன்னாவே
அந்த ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன். ஆனால் இன்றைக்கி பரணி நட்சத்திரம் போயிட்டுருக்குதுங்க. இன்றைய நாள் பரணிங்கிறது தரணியை ஆளக்கூடிய வல்லமை உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நன்னாள். ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கும் போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி 11ஆம் இடத்துல அமர்ந்து இன்றைய நாள் புகறனால உங்களுக்கு மூத்த சகோதரிகள் மூலிமா நன்மை ஏற்படும். உங்களுக்கு ஒரு அரவணைப்புன்னு ஒன்று தேடணும்ல, நம்மளுக்கு யாருமே இல்லையன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகாது. மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2 கூடையவர் சந்திரன் 11ஆம் இடத்துல போய் அமர்ந்து இன்னைக்கு நாள் போயிட்டு இருக்கும்போது 11ஆம் இடம்ன்றது என்ன? மூத்த சகோதரி, மூத்தவங்க, அண்ணன், இவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து பல வழியில் உதவி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலிமா வந்து ஒரு பெண்ணால் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் தடைப்பட்டு வந்த திருமணம்ன்றது தடையின்றி இன்றைக்கி ஒரு முடிவாகுங்க. வாழ்க்கையில் வந்து எப்பவுமே உழைப்புங்கிறது வந்து முக்கியம். அதே மாதிரி நம்மளுக்கு சமூகத்தில் வந்து ஒரு அந்தஸ்துங்கிறது முக்கியம். அதை நோக்கி தான் நம்ம ஓடிட்டுருக்குறோம். அந்த வாழ்க்கை உங்களுக்கு இன்றைக்கு ஏற்படக்கூடிய நாள். நீங்கள் கொடுத்த வாக்கு வந்து காப்பாற்றணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இந்த நாள் அந்த வாக்கை காப்பாற்றிட்டு குடும்பத்துக்கு பெருமை சேர்த்து கொடுக்கக்கூடியதான் ஒரு தகப்பனுக்கும் தாயாருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை. ஒழுக்கம் விழுப்பம்ன்றது வந்து ஓம்பப்படணும்னு சொல்கிறாங்க. எப்பவுமே வந்து அதை வந்து வணங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படணும். நீங்கள் குடும்பத்துக்கு வந்து நல்ல பேர் வாங்கி கொடுப்பீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலை ஏற்படுவீங்க. ஏன்னா 6 செவ்வாய் 12ஆம் இடத்துல விபரீத ராஜயோகம்னு சொல்கிறாங்க மிதுன ராசிக்கு. ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து 12ஆம் வந்திருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, நிலப்புலங்கள் வந்து வழக்கில் இருந்தது, கோர்ட்டில் இருந்ததுங்க, அந்த கோர்ட்டிலேருந்து எனக்கு வந்து நல்ல செய்தி வந்துருச்சு, நல்ல தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய ஒரு நன்னாள். இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 5, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர். கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நாளாக அமையும். காரணம், கடன் ஒழிஞ்சு போச்சு. பெரிய விசேஷம் இல்லை, நம்ம தேடிய வேலை கிடச்சிருச்சு, மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிட்டோம். இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய ஒரு நன்னாள். காரணம் வந்து என்னென்னா, குடும்பம் செய்த புண்ணியம்தான் குழந்தைக்குன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் மூதாதியில் செஞ்ச புண்ணியம்தான் குடும்பத்துக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம தவறி கூட ஒருத்தருக்கு நம்ம வந்து ஏதோ கெடுதல் பண்ணியிருந்தா கூட உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் அது வந்து உங்களை பாதிக்காது. நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்களா மனசை வந்து குழப்பமாகவே இருந்துட்டுருப்பீங்க. அந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? கடக ராசியில் பிறந்துட்டுங்க எப்போவுமே அங்கே வந்து குரு உச்சமாகிறாரு. கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே குழப்பமாக இருப்பீங்க. இந்த வீட்டுக்கு போனால் நம்மளை வந்து மதிப்பாங்களா, இந்த வீட்டுக்கு போனால் நம்மளை மதிப்பாங்களா, இப்படி சிந்திச்சுட்டே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யார் வீட்டுக்கும் போக மாட்டீங்க. சொந்த பந்தம்ங்கிறது வந்து வந்தால் வரவேற்பீங்க, ஆனால் நீங்கள் போகிறது கஷ்டம். ஆனால் அந்த வாழ்க்கையை வந்து இதுவரையிலும் நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறீங்க, இன்னமும் பயன்படுத்துவீங்க. இன்று உங்களுக்கு உறவினர்கள் மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும், அது உங்களுக்கு மனசை அமைதிப்படுத்தும். அதே நேரத்தில் குழந்தை வரம் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வரக்கூடிய நாள். அதே சூழ்நிலை பார்த்தீங்களா, வழக்குகள் 2ல் கேது 8ல் ராகு. இது என்ன காரணம்னு கேட்டால் சர்ப்ப யோகம்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணோம், யார்கிட்டையும் நம்ம பழகிருப்போம், என்றைக்கோ ஒரு வாக்கு கொடுத்துருப்போம், அந்த வாக்கை காப்பாற்றலையன்ற ஒரு கவலை வந்து இருந்துகிட்டு இருக்குங்க. அந்த கவலையை வந்து முழுசாக நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நன்னாள் இந்நாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 3, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி. சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்காலத்தை கணித்து அந்த எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக ஒருவர் உங்களை சந்திக்க வருவார். புதிய நட்பு, பொன் போன்ற நட்பு. அதே சொல்கிறாங்கன்னே, நம்ம செஞ்ச புண்ணியத்துக்கு இதுவெல்லாம் ஒரு பெரிய யோகம் அப்படின்னு சொல்கிற நாள் இந்த நாள். சிம்மராசியை பொறுத்தளவு பார்த்தீங்களா, அஷ்டமச்சனி அப்படின்றது நடந்துகிட்ருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இதே மாதிரி வந்து நான் பொறுப்புங்க அப்படின்னு சொல்லி யாருக்கும் வந்து உறுதி கொடுக்காதீங்க. இது மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனக்குறைவாக இருக்கிறீங்கன்னா சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த நாளில் நீங்கள்
பரணி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கறனால, ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து சுக்கிரன் வந்து யோகத்தை கொடுப்பாரு. ஏன்னா காரணம் வந்து மனைவி சொல்லு மந்திரம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி குழந்தைங்க வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களே, குழந்தைங்கள தன் வழிக்கு கொண்டு வர முடியலையேன்ற கவலை தீருகின்ற ஒரு நன்னாள். நம்ம வீடு வாங்க முடியலையேன்ற கவலையில் இருந்துருந்தீங்க. ஆனால் அந்த கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு மகத்தான பொன்னாள் இந்நாள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன். கன்னி ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கதவை தட்டும். காரணம் என்னன்னா, பரணி நட்சத்திரம் போயிட்டுருக்குது, சுக்கிரன் நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு தனாதிபதியும் பாக்கியாதிபதியும் சுக்கிரன். இந்த கோச்சாரத்தில் பாருங்கள், 8ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருந்தாவே 8 திக்கும் உங்கள் புகழ் பரவும். அதே நேரத்தில் 8 இடத்துலேருந்து உங்களுக்கு யோகம் வரும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே இருந்த ஒரு பயம், தேவையில்லாத ஒரு பயம் வந்து விலகும். இந்த பிரச்சனை என்னைக்கு தீரும், இது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே போட்டு புழுக்கிட்டு இருந்தீங்க. அது இன்றைக்கி அவருக்கு முற்றுப்புள்ளி வந்திருக்குங்க. இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகும். தேவையில்லாதவரோட நட்பு வந்து விலகிடும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்குறோன்றது தெரியாமல் போயிட்டுருக்குறீங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியே இருக்குது. எது வருமானத்தில் இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்து இன்றைக்கி வருமா, நாளைக்கு வருமா, இல்லை வியாபாரம் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் ஆகுமா, இப்படியே ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமாக இருக்கிறதுக்கு ஒரு விடுவி காலம் இன்றைக்கி பிறக்கும். ஆனால் அது நீங்கள் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையை கையாளுறீங்க. அது ஒரு பெரிய விசேஷம். சில பேர் வந்து பொறுமையை கையாளாமல் பணம் வருதுன்றதுக்காக எதையும் விற்றுருவாங்க டக்குன்னு. ஆனால் நீங்கள் வந்து பொருள் விரயம் பண்ண மாட்டீங்க, வெறுப்பு நடந்துக்க மாட்டீங்க. எல்லாரும் உங்களை வந்து நல்லவர்ன்ற மாதிரி உங்களை வந்து போட்டுருவாங்க. அதுதான் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா கன்னிங்கிறது வந்து எப்பவுமே ஒரு புதன் உச்சம் பெறக்கூடிய இடம், புதன் ஆட்சி பெறக்கூடிய இடம், சுக்கிரன் நீச்சம் பெறக்கூடிய இடம். அப்போ சுக்கிரன் நீச்சம் பெறக்கூடிய இடம்னா தகப்பனுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு கிடைக்கும், தாயாருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். இது ரெண்டும் தான் உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கி மாற்றும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, மஞ்சள். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆதிபராசக்தி. துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியும் அற்புதமும் நிகழ்த்தி கொடுக்கின்ற ஒரு நன்னாள். என்னென்னா, ஆடிப்பட்டம் தேடி விதைன்றாங்க. எப்போ எதை செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. காரணம் என்னென்னா, அங்கே துளாராசின்றது தான் துலாத்தில் வராத பொருளே கிடையாது. தராசில் எல்லா பொருளும் வந்துட்டு போகும். அந்த மாதிரி எவ்வளோ நன்மையோ தீமையோ எல்லாத்தையும் அனுபவித்து இப்படி தாண்டா வாழ்க்கை அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ராசியே துலாம் தான். ஏன்னா காலசர்ப்ப தத்துவத்துக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடம், அங்கே சனி பகவான் உச்சம் பெறாரு, சுக்கிரனும் ஆட்சி பெறாரு, சூரிய பகவான் நீச்சம் பெறாரு. என்னென்னா 7ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் பெறுறது வந்து என்ன காரணம் காலபுருஷ தத்துவத்துக்கு அப்படின்னா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்றான். காரணம் என்ன, தந்தை என்ன சொல்கிறாரோ அதை கேட்டாவே சக்ஸஸ். தாயின் சிறந்ததொரு கோயிலுமே இல்லைன்றான். இதெல்லாமே போயிட்டு விட பிறகு தாய்க்கு பின் தாரன்னு சொல்கிறான். அது என்ன காரணம், அதான் சூரிய நீச்சம். காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடம் வந்து அவ்வளோ பிரமாதமாக உங்களுக்கு அமைஞ்சு அங்கே ராசியாக பிறந்துக்கிறீங்களா போதே யோகம் தானே. இன்றைய நாள் உங்களுக்கு பல வழிகளில் செல்வம் செல்வாக்கும் வந்து சேருகின்ற ஒரு அற்புதமான நாள் தான். நீங்கள் பிறந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது. இப்போ 5ல் ராகு வந்துருந்து என்ன அர்த்தம் கோச்சாரத்தில் அப்படின்னா, நம்ம பேசுகிற வார்த்தை அவங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு புரியாது. மனைவியாக நான் கூட புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஐயோ நீங்கள் சொன்னதை நான் புரிஞ்சிக்க முடியலைங்க, நீங்கள் சொன்னதுக்கு இதுக்கு தான் தப்பாக எடுத்துப்பாங்க. வார்த்தைகளை வந்து பிரயோகிக்கும் போது நின்று நிதானமாக
ஏதோ போன போக்கில் சொல்லிட்டு போகும்போது அவங்களுக்கு புரியாது. ஏன்னா உங்கள் மாதிரி அறிவு அவங்களுக்கு இல்லையே. அவங்க வேறு ராசியாக இருப்பாங்க, ஒரே ராசி கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதனால் துலா ராசி பொறுத்தளவு இன்றைய நாள் ஒரு பொற்காலம் உருவாகுகின்ற ஒரு நல்ல நாள். இன்றைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, பச்சை. வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலேயே எதிர்பார்க்காத ஒரு சந்திப்பும் எதிர்பார்த்த ஒரு பணவரவும் இன்றைய நாள் நடக்கும். காரணம் என்னென்னா, விருச்சிக ராசியில் பிறந்துட்டு இன்னைக்கு கோச்சாரத்தில் பாருங்கள், பரணி நட்சத்திரம். பரணிங்கிறது என்னென்னா தரணி ஆளக்கூடிய யோகம்னு சொல்லியிருப்பேன் நான். விருச்சிக ராசிக்கு 6ல் சந்திரன். 6ல் சந்திரன் அமர்ந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் 9 குடையவர். தகப்பனாருடைய ஆரோக்கியத்தை போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தகப்பனார் உடல் சரியில்லை, அது செலவு, அந்த செலவு, இந்த செலவுன்னு தகப்பனாருக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு போட்டி நடந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் சொன்னால் அவர் கேட்க மாட்டார், அவர் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. இதுதான் பிரச்சனையே. இன்று விருச்சிக ராசிக்கு ஒரு மாதிரி குழப்பத்திலே போயிட்டுருக்கக்கூடிய ராசியாக தான் இருக்குங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 9ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்குது கரெக்டுங்க. 9ஆம் இடம் யாருடைய இடம்? பிதிர்காரகன்றது தகப்பனாருடைய இடம், பாதகாதிபதி இடம். விருச்சிகத்துக்கு பாதகத்தில் போய் குரு உட்காந்துருக்காருல்ல. நம்ம என்னதான் நீ நல்லதே நினச்சாலும் கூட எதிராளி நீ நல்லது தான் பண்ணுறன்னு அவங்களுக்கு உணரணும்ல. அது உணர முடியல அவங்களால. நீங்கள் என்ன அழுது புலம்பி சொன்னால் கூட அவங்களுக்கு விளங்காதே. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அமைதி தான் இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, வெள்ளை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு மகத்தான நாள். எப்படி சொல்கிறேன்னா, உங்கள் ராசிக்கு 5ல் சந்திரன் கோச்சாரத்தில் பரணி நட்சத்திரத்தில் இன்றைக்கி பிறந்திருக்கு இன்றைய நாள். அது இல்லாமல் உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் உச்சம் பெற்று கஜகேசரி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். பல யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் மாதிரி திகழக்கூடிய ஒரு நன்னாள். அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படாத ஒரு ராசி தனுசு ராசி. பொன் பொருள் சேரக்கூடிய இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலேயே மகத்தான ஒரு நாளாக அமையும். எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்வீர்கள். எப்போவுமே புத்திசாலியாகவே இருப்பீங்க. மைண்டு தூங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டு வேலை செஞ்சுட்டே இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய கனவு பழிக்குங்க. கண்ட கனவு பழிக்குதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்க. என்னுடைய கனவு பழிச்சிருச்சுன்னு சொல்கிற ஒரே ராசி தனுசு ராசி. என்னென்னா காரணம், அந்த இடம்தான் உங்களுக்கு மூல திரிகோணமுக்கும் ஒரே ராசி, கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் உகந்த ராசி தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவங்க அனைத்தும் பாருங்கள், ஏதாவது ஒரு விதத்தில் சாதனை பண்ணியிருப்பாங்க. உலக சாதனை பண்ணக்கூடிய ராசியும் தனுசு தான். ஆனால் என்னென்னா, குடும்பத்தில் கண்காணிக்கவே மாட்டாங்க. நம்ம குடும்பம் இருக்குதான்றதே தெரியாமல் வாழ்ந்துட்டுருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்க வாழ்க்கையே பொதுநல வாழ்க்கையாக போச்சுங்க. அது குடும்பத்தை கண்காணிக்கக்கூடிய நாள் இன்று. குடும்பமும் நம்மளுக்கு 2 கண்ணு. இது வெளி உலகம், இது நம்மளுடைய குடும்பம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். அதனால் தனுசு ராசிக்கு பொறுத்தளவு பார்த்தீங்களா, ஒரு அற்புதம் நிகழக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கும். கடன் உங்களுக்கு தீர்த்துடுவீங்க. அது ஒரு பெரிய கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இருந்த இலங்கை வேந்தன்னா, அந்த மாதிரி வேதனைப்பட்டு இருந்தீங்க. அந்த கடனெல்லாம் ஒழிச்சிட்டிங்க, இன்றைக்கி ஒழிச்சிட்டிங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் என்னென்னா 1, 3, 6. அதே மாதிரி அதிர்ஷ்டகரமான நிறம் அது பச்சை. வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாள். நல்ல செய்தி வருதுன்னா நண்பர்கள் மூலிமா வரலாம், உறவினர்கள் மூலிமா வரலாம்,
இந்த மாதிரி யார் மூலியம் வேணாலும் வரலாம், நல்ல செய்தி வரும். பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வந்து குழப்பிக்கிட்டு இருந்தீங்கள்ல, அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும். அதே நேரத்தில் பாருங்கள், உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கடன் பிரச்சனை வந்துட்டு இருந்தது. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவீங்க. தேவையில்லாத நட்பெல்லாம் இருந்தது, அந்த நட்பையும் தூக்கி போட்டுருவீங்க. இன்றைக்கி சில விஷயத்தை வந்து என்ன பண்ணுங்க, போகி பண்டிகை மாதிரி எல்லாத்தையும் தூக்கி 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 போட்டுருவீங்க. தேவையில்லாத எதுக்கு வச்சுட்டு தேவையானதை மட்டும் உள்ளே வச்சுப்பீங்க, தேவையில்லாத வெளியேற்றிடுவீங்க. அதுதான் ஒரு அற்புதம். உங்கள் மனசு எப்படின்னா நன்மையை நோக்கியே போயிட்டுருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து வச்சாங்க சுறாமீன். செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ராசி. ரொம்ப அதிபயங்கரமான கோபம் வரும். அந்த கோபத்தில் வந்து கண்ணில் காட்டாமல் இருக்கக்கூடிய ராசி மகர ராசி. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? ஒருத்தரை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு கோபப்படாமல் உங்கள் கண் பார்வையிலேயே அவங்கள சமாதானப்படுத்தக்கூடிய ராசி தான் மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சில சந்தேகங்களுக்கு இருந்தாலும் அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு விடை கிடைச்சிடும். குடும்பத்தில் வந்து நிம்மதி கிடைக்கும். குழந்தைங்க வாழ்க்கையை நினச்சி தான் கொஞ்சம் மனக்கவலையாகவே இருப்பீங்க. அதே மாதிரி என்னென்னா மனைவி ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குழப்பங்களாக இருக்குது, அது எப்போ தீரும், தீராதா, இப்படிலாம் இருக்குங்க. எல்லாத்துக்கும் கவலைப்படாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில் வந்து துன்பப்பட்டவனுக்கு துயரத்தை நீக்குகின்ற ஒரு பொன்னான நாள் தான் இன்றைய நாள். இன்று உங்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கறனால, ஏன்னா நீங்கள் பிறந்த ராசிக்கு சுக்கிரன் யோகக்காரகன். வாகனத்தை மாற்றிக்கக்கூடிய யோகம். ஏற்கனவே இருந்த வாகனத்தை மாற்றிப்பி புதுசாக வாங்குவீங்க. இந்த மாதிரி சில விஷயம் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நன்னாள் தான் இந்நாள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 6, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், மஞ்சள். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ராகவேந்திரர். கும்பராசி நேயர்களே, இன்றைக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன். பரணியில் உட்காந்துருக்குது சந்திரன் இன்னைக்கு. ஏன்னா கும்பராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்தாவே என்ன சொல்கிறாங்கன்னா 6 3ல் உங்களுக்கு எதிரியே வாழ வச்சுட்டு போயிடுவார் இன்றைக்கி. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் வந்து அஸ்திவாரம் போட்டது அப்படியே இருந்ததே, அஸ்திவாரத்தோடு மேலே எழுப்பவே முடியலைன்ற மாதிரி இருந்ததுங்க. இன்றைக்கி அதுக்கு உண்டான ஒரு லோன் கிடைக்கும். பேங்க் லோனுக்கு அலைஞ்சு செருப்பு தான் தெரிஞ்சதே தவிர லோன் வரலையன்ற ஃபீலிங் இருந்தது. கும்பராசிக்கு உங்களுக்கு லோன் கிடைக்கும். வீடை வந்து முழுமையாக கட்டி முடிக்கக்கூடிய, அஸ்திவாரம் போடக்கூடிய நல்ல செய்தி உங்கள் பேங்க்லேருந்து வரும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவோ பட்ட கடனுக்கு இன்றைக்கி அதை முற்றுப்புள்ளி வச்சுருவீங்க, கடனை ஒழிச்சிடுவீங்க. அதே நேரத்தில் கடமை உணர்வு உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். குழந்தைங்களை அரவணைச்சு போகக்கூடியது கடமை. நண்பர்களை வந்து விடமாட்டீங்க. ஏன்னா நட்பு வட்டாரம் தான் அவங்க வாழ்க்கையில் சில விஷயத்தை வந்து உங்களை காப்பாற்றிகிட்டே இருந்துச்சுங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் பார்த்திங்கன்னா அவங்க கேட்பாங்க, நீங்களும் அவங்க என்ன சொன்னாலும் கேட்பீங்க. அதில் ஒரு சில நட்பு மட்டும்தான் நீங்கள் தூக்கி எறியக்கூடிய நாள் தான் இன்றைக்கி இந்த நாள். அதே நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ரகசியத்தை மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ரகசியத்தை வந்து நீங்கள் ஓப்பனாக பேசிடுறது இன்றைக்கி நிறுத்திடுங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 4, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலேயே அற்புதம் நிகழக்கூடிய ஒரு நன்னாள். தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு தான் இருப்பீங்க. மீனராசி பொறுத்தளவு மட்டுங்க அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து யாரும் எடை போட முடியாதுன்றத உங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். என்ன காரணம்னா உபயராசி. நீங்கள் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா குருவாகவே இருப்பீங்க மற்றவங்களுக்கு. இது வந்து மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சில சுபகாரியம் பண்ணக்கூடிய நாள் இன்று. இந்த சுபகாரியத்துக்கு அஸ்திவாரம் போடுகின்ற நாளும் இன்றைக்கி தான். அதே போல் நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து கொடுத்த கடன்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வீடு தேடி வந்து கொடுப்பாங்க. ஆரோக்கியத்தை வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பீங்க. நல்லா பாரம்பரியமான உணவு சாப்பிட்றது நீங்கள் தான் முதல் ஆள். காரணம் என்னென்னா இந்த பாரம்பரியத்தை மட்டும் விட மாட்டீங்க. பண்புள்ள ஒரு நபர். 5ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கும்போது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியம் நடத்துகின்ற ஒரு நன்னாளாக இந்நாள் அமையும். அதே நேரத்தில் குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வெளிநாட்டில் படிக்கக்கூடிய
வாழ்க்கையும் குழந்தைங்களுக்கு அமையும். இன்று உங்களுக்கு அற்புதமான நாளாக விளங்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 4, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். வணங்கக்கூடிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன். Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.